வெல்கம் பேக் டு சுஜிஸ் லைஃப். சொல்லு சந்திரஜ். நீ பேச பண்ண. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் சர்னே? ஆல்பம் வந்து ரிவீல் பண்ண போறோம். ஆமா. ஓகே. என்ன ஆல்பம்னா அது வந்து கல்யாண ஆல்பம் கிடையாது. ஏன்னா நீ அதை வாங்கவே இல்லை. ஏன் ஓடிக்கிட்டு தானே இருக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இது வந்து எங்களோட மெட்டர்னிட்டி ஆல்பம், அதாவது வளையகப்பா ஆல்பம். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்துருக்கு. இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். அப்படிலாம் இல்லை, பையில சொல்லக்கூடாது. இது முன்னாடியே வந்துருச்சு. தெரியுமா? தலைக்கே எடுக்கிறேன். இதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் நாங்கள் வந்து கல்யாண ஆல்பம் பார்க்கலன்னா எங்ககிட்ட இல்லை, வாங்கவே இல்லை. சரண் வந்து அதை வாங்கவே இல்லை. தெரியலன்னு நினைக்கிறேன். இது வாய்ஸ் கேட்குதான். ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து நார்மலாக எல்லா ஆல்பத்துலேயும் இருக்க மாதிரி டேட்டு, நேமு, என்ன ஃபங்க்ஷன் போடுவாங்களே அதுதான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பிளான் பண்ணினதே. ஆனால் பாப்பா வெளியில் விளையாடிட்டு கொஞ்சம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாலா, அதனால் வாய்ஸை கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து பக்கா அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் இந்த சைடு, எங்கள் ஊர் சைடு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் லவ் மேரேஜுங்கிற மாதிரி தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. சரணம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் கல்யாணமே ஒரு திடீர் கல்யாணம் தான். நான் வந்து கல்யாணத்துக்கே ஓகே சொல்லவே இல்லை. கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அந்த குழப்பத்துலேருந்து வெளில வர்றதுக்குள்ளேயே எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்படி நடந்தது தான் எங்கள் கல்யாணம். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம லைஃபு, இதுதான் நம்ம ஊர், இதுதான் நம்ம வீடு, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. இதுக்கு பின்னாடி சரணோட சதி வேலையெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். கல்யாண ஆல்பம் பார்க்கும்போது சொல்ல வேண்டிய ஸ்டோரி எல்லாம் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்லேருந்து எனக்கு அலைன்ஸ் பார்ப்பாங்க, நான் வேணான்னுவேன். அலைன்ஸ் பார்ப்பாங்க, நான் வேணான்னுவேன். இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா, பெரிய அக்கா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா. உன் வயசுக்குலாம் எனக்கு 2 குழந்தையே பிறந்துச்சிடி, அதே டைலாக்கை திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருப்பா. ஒரு சில நேரம் எனக்கே தோணும், நமக்கும் வயசாகுது, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு மரியாதை இல்லை, ஏதோ ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணும். இருந்தாலுமே எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அந்த ஒரு வார்த்தை தான், ஒரு வாரத்திலே எனக்கு வந்து சரணோட சதி வேலை என்னன்னா அந்த ஒரு வாரத்தில் ஃபிக்ஸ் ஆனதுக்கு காரணமே இவன் தான். ஏன்னா எனக்கு 3rd இயர் படிக்கும்போது ஒரு டைம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி 4 திட்டிட்டு நான் வீட்லேயும் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் லைனில் வரவே இல்லை, என் பக்கமே வரமாட்டான், எனக்கு ஒரு ஃபோன் மெசேஜ் எதுவுமே கிடையாது. ஜெனுவனாக இருப்பான். அதனாலயே ஒரு மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. ஒரு வாரத்துக்குள்ளேயே பொண்ணு பார்க்க வர்றது, டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் இந்த ஒரு வாரத்துலேயே முடிச்சாச்சு. இது வந்து எங்கள் அண்ணன். ஆமாம். அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தோன்னா, அவங்க மேரேஜில் வந்து இது மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லை. அவங்களோட மேரேஜ் ரொம்ப சிம்பிளாக நடந்துச்சுன்னு சொல்லி சரி, அவங்களுக்கும் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு, அதனால் நாங்கள் தான் அந்த மாதிரி எடுக்க சொல்லியிருந்தோம். எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ், பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடந்துச்சு. ஆனாலும் வந்து ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கல்யாணமே பண்ணாங்க. ஏன்னா நான் கூட பிறந்த தங்கச்சி, நான் கூட கல்யாணத்தை பார்க்க முடியல. ஒரு ஃபோட்டோஸு, ஒரு மேக்கப் எதுவுமே கிடையாது. அவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு கல்யாணம். அதனாலே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் அவங்கள நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோஸாவது எடுத்துருவேன். நானாக கூப்பிட்டு வச்சு எடுத்துருவேன் எப்படியாவது. அந்த மாதிரி எடுத்தது தான் அந்த ஃபோட்டோஸ்லாம். இந்த மாதிரி மூமெண்ட்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கல. சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாகிடுச்சு உங்கள் கல்யாணம். அதனால் வந்து நாங்கள் தான் இந்த மாதிரி எடுக்க சொல்லியிருந்தோம். எதுவும் இது ஃபைனலாக எங்கள் ஃபேமிலி. இது வந்து யூனிஃபார்மாக எடுத்து மருவத்தூருக்கு மாலை போட்டிருந்தாங்க. சரி, அது வந்து இதுதான் என்னோட ஃபேமிலி. எங்கள் சின்ன அக்கா, பெரிய அக்கா, அண்ணி, அத்தை, அம்மா எல்லாரும் சேர்ந்து எடுத்திருந்த ஃபோட்டோ இது. இது ஆக்சுவலி எங்கள் கல்யாணத்துக்கே பிளான் பண்ணது, இந்த மாதிரி யூனிஃபார்மாக ட்ரெஸ் போடணுன்னு. அது வந்து ஒரு சிலருக்கு மனசு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கல. இதுதான் எங்களோட ஹோல் ஃபேமிலி.
ஃபைனலாக ஆல்பம் எண்டிங் வரப்போகுது. இதில் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஹோல் ஃபேமிலியாக ஒன்றா வைக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வச்சுருந்தாங்க. சாரீலாம் ஒரே மாதிரி கட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்திலே பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் வந்து கல்யாணத்தில் அது மாதிரி பண்ண முடியல. ஒரு சிலருக்கு மனசு கஷ்டம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பிளான் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் அந்த வளையகாப்புக்காவது செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாரீ எடுத்திருந்தது. நான் மட்டும் தான் அதில் கட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம தானே அங்கே ஹீரோயின். அதனால நான் மட்டும் கட்டியிருக்க மாட்டேன். மற்றவங்க எல்லாம் கட்டியிருப்பாங்க. சரண் ஒரே பையனா, ஹெல்ப்பு கூட யாரும் இல்லாம தான் இந்த ஃபங்ஷன் நாங்க பண்ணோம். யாருமே இல்லாம சரணே ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து பண்ணுனான். ஃப்ரெண்ட்ஸு கூட இல்ல. அன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் யாருமே இல்ல ஊருக்குள்ள. எல்லாருமே அவங்கவங்க வேலை விஷயமா வெளியில போயிட்டாங்க. ஸோ எல்லாமே சரணே தான் பார்த்துட்டு இருந்தான். இந்த ஆல்பத்தில ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, வளையகாப்பு ஆல்பம்னா அதில வந்து அந்த குழந்தை மட்டும் இருக்காது. அதாவது ஆனா இந்த ஆல்பத்தில பொறக்க போற குழந்தையும் சேர்ந்து அந்த ஆல்பத்தில வந்திருக்கும். எப்படின்னா, இந்த ஃபோட்டோ வந்து என் பாப்பா பொறந்ததுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி குடுத்தாங்க. அதனால நாங்க எடுத்த ஃபோட்டோவ குடுத்து அட்டாச் பண்ண சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே வி காட் அவர் லிட்டில் பிரின்சஸ்ன்னு போட்டு எடிட் பண்ணி குடுத்துருந்தாங்க. ஆனா என்ன பாப்பாவோட பேர் அதில வந்திருக்காது. ஏன்னா நாங்க அப்ப பேர் சூஸ் பண்ணவே இல்ல. அதனால அப்படியே ஃபோட்டோ மட்டும் போட்டு வந்திருந்துச்சு.